மோசே ஒரு இடத்துல தங்குறாரு. அது மீதியானியர்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. மோசே பார்ப்பதற்கு எப்படி இருப்பாரு அப்படின்னா, அவர் ஒரு பாபிலோனிய உருவத்தை கொண்டவர். அதாவது வெள்ளை நிறமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த மீதியானியர்களுடைய தொழிலே கொள்ளையடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவர் ஒரு வெளி தேசத்திலிருந்து வந்த ஆளா இருக்கிறதுனால, அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இவங்கள கொலை செஞ்சு கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வராங்க. இப்படி அவங்க இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள கொல்ல பார்க்குறாங்க. அப்போ மீதியானிய ஸ்திரியான சிப்போரா சொல்றாங்க, அவரை கொல்லாதீங்க, அவர் என்னுடைய கணவன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அதை நம்பல. ஏன் அப்படின்னா, மீதியானியர்கள் தங்களுக்குள்ளதான் பெண் கொள்ளுவாங்க, பெண் கொடுப்பாங்க. வெளி தேசத்துல மற்றவங்களை திருமணம் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது. அது எப்படி? நீ எங்களை போல இருக்கிற ஒரு பெண், அவன் வெள்ளை தோலை உடையவனா இருக்கிறான், அவனை நீ எப்படி உன் புருஷன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீதியானியர்களுடைய கலாச்சார வழக்கத்தின்படி மகனின் நுனித்தோலை வெட்டி மோசேக்கும் தனக்கும் இடையே போட்டு சத்தியம் செய்கிறாங்க. இவர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன், இவருக்கு தான் நான் இந்த மகனை பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர் என்னுடைய புருஷன், இவர் மூலமா தான் இந்த 2 பிள்ளைகளையும் நான் பெற்றேன், அதுக்கு இந்த நுனித்தோல் தான் சாட்சி அப்படின்றது தான் அந்த